தெரிஞ்சு அது மேலே உட்காந்துச்சு பாருங்க. அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது, பளபளப்பாக இருக்கிறது, வழுக்குது. அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பறந்து வந்து 2-3 வாட்டி பறந்து வந்து ஜாலியாக விளையாடிருச்சு. 4வது தடவை பறந்து போச்சு. அது போய் ஜாலியாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துச்சு. அந்த சுகத்தில் படுத்து தூங்கிருச்சு. முழிக்குது. முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல, அது அந்த காகிதத்தில் ஒட்டிக்குச்சு. அதால் பறக்க முடியல. இழுக்குது. கண்டிப்பாக அது பறக்கணும்னா அந்த ரெக்கையை அது இழந்தாகணும். நான் இங்கே கதையை நிறுத்துறேன். அது ரெக்கையை இழந்துச்சா வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பலை. அந்த என்ன பண்ணுச்சு? எது நமக்கு பாவம், எது நமக்கு விலக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒன்றும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு வரோம். 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் போய் கடைசியாக சிக்கிக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம்.